Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalamu ala rasulihil amin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Qul in kuntum tuhibbuna Allah fattabi'uni yuhibbukumullah wa yaghfir lakum dhunubakum ila akhiril ayah. Wa qala nabiyuna sallallahu alaihi wasallam al-kayyisu man dama nafsuhu wa 'amila lima ba'da al-maut wal 'ajizu man atba'a nafsahu hawaha wa tamanna 'ala Allah kama qala alayhi salatu wassalam. கணியத்திற்கும் பெருமதிக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு வேதம்? இந்த குர்ஆனை நாம் எப்படி அணுகுகிறோம், மற்றவங்க எப்படி அணுகுறாங்க, அந்த குர்ஆன்ல இருந்து எப்படி அவங்க பிரயோஜனம் அடைகிறாங்க? சமீபத்தில் ஒரு டாக்டர் அபிலாஷா அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர், சைக்காலஜி டாக்டர், அவர் எழுதின ஒரு புக்கு ஹவு டு திங்க் பாசிட்டிவ்லி, எப்படி நேர்மறையாக சிந்திப்பது அப்படிங்கிற ஒரு புத்தகம். அப்போ அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு 5 விஷயங்கள்ல வித்தியாசப்படுத்தப்படுறான். அவங்க எழுதியிருக்காங்க 5 விஷயம். அது 700 கோடி மக்கள்ல எல்லாரும் அதுல வித்தியாசமா இருப்பாங்க. இவர் மாதிரி அவர் இருக்க மாட்டார், அவர் மாதிரி இவர் இருக்க மாட்டார். 5 உறுப்புகள் ஒவ்வொரு மனிதனுக்கும். அதுல முதல் உறுப்பு என்னன்னா கைரேகை. கைரேகை இருக்குது, அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. 2வது இருக்குது கண் விழி. அந்த கண் புல் கருவில் இருக்குது, அதுவும் ஒரே மாதிரி இருக்காது. 700 கோடி மக்களுக்கு வித்தியாசமா இருக்கும். 3வது காது. அந்த காதுடைய அந்த வடிவமைப்பு இருக்கு, அத்தாமையனுக்கு கூட ஒரே மாதிரி இருக்காது. அளவுலையும் அந்த வடிவமைப்புலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு வித்தியாசமா 700 கோடி மக்களுக்கு வித்தியாசமா இருக்கும். 4வது நாக்கு. அந்த நாக்கு இருக்குது, அதுவும் வித்தியாசமா இருக்கும். 5வது அவனுடைய நடை, 5 வித்தியாசமா இருக்கும். அப்ப இந்த 5 உறுப்புகளை சார்ந்த வேலைகளும் வித்தியாசமா இருக்கும். இந்த 5 உறுப்பை சார்ந்த வேலைகளும் வித்தியாசமா இருக்கும். இப்போ ஒருத்தர் கண் வித்தியாசமா இருக்குதுன்னு சொன்னா அந்த கண்ணால என்ன அவன் அனுபவிப்பான்? ஒரு பொருளை பார்க்கறது, ஆசைப்படுறது. இந்த ஆசைப்படுறதுல மனிதன் வித்தியாசப்படுத்தப்படுவான். இந்த ஆசைப்படுறதுல மனுஷன் வித்தியாசப்படுத்தப்படுவான். ஒருத்தர் ஒரு வீடு ஆசைப்படுவான், ஒரு பங்களாவை ஆசைப்படுவான். ஆனா அந்த பங்களா எப்படி இருக்கணும் இவன் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்பான். அதே மாதிரி இல்லாம அதுல கொஞ்சம் வித்தியாசமா டெக்கரேட் பண்ணி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசைகள்ல வித்தியாசம் இருக்கும். அவன் பார்க்கிற பெண்களும் சரி, அவன் இச்சையை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த விடயங்களா இருந்தாலும் அதுல ஒரு வித்தியாசத்தோடு என்ன செய்வான், அவன் முயற்சி செய்து கொண்டு இருப்பான். மனிதனுடைய இயல்பு. 2வது அந்த காது, கேட்கக்கூடிய தன்மை. ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி அதை எப்படி கட்டுப்பாடா இருந்தாலும் சரி, அதை அமல்படுத்துறதா இருந்தாலும் சரி, அதை செயல்படுத்துறதா இருந்தாலும் சரி, அதுல அவனுக்கு என்ன செய்யப்படும், வித்தியாசம் தெரியும். இப்ப நான் ஒரு பயான் பேசுறேன், அந்த பயானை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான உணர்வுகள் உள்ளங்கள்ல எழும். அது இவருக்கு வித்தியாசமா தெரியும், அவருக்கு இவர் வித்தியாசமா தெரிவாரு. அதை கட்டுப்பட்டு செயல்படுத்துறதுல வித்தியாசமா தெரிவாரு. அதே போல பேசக்கூடிய அந்த நாட்டிலையும் இவருடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கும். ஒருத்தர் கடுமையான முறையில் அதை சாடுவாரு, ஒருத்தர் நாசுக்கா குத்தி காமிப்பாரு, ஒருத்தர் வாழைப்பழத்துல ஊசி இறக்குற மாதிரி குத்தி காமிப்பாரு, ஒருத்தர் அமைதியா இருப்பாரு, சில பேர் நல்ல வார்த்தைகளை சொல்லுவார். இப்படி அந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நாட்டின் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள், ஆசையை வெளிப்படுத்தினாலும் சரி, அன்பை வெளிப்படுத்தினாலும் சரி, கோபத்தை வெளிப்படுத்தினாலும் சரி, அகங்காரத்தை வெளிப்படுத்தினாலும் சரி, நிர்வாக திறமையை வெளிப்படுத்தினாலும் சரி, அதுலேயும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அதே போல நடையை கொண்டு என்ன செய்ய, சம்பாத்தியத்திலே வித்தியாசம் இருக்கும். ஒருத்தனுடைய நடையை வச்சு அவனுடைய சம்பாத்தியம் எப்படி இருக்குங்கிறத கணிச்சிட முடியும். அவன் வேகமா நடக்கிறதா, மெதுவா நடக்கிறதா, அல்லது உணர்ச்சி வசப்பட்டு நடக்கிறானா, அவனுடைய அந்த நடையை வச்சு, நிதானமான நடையா, அந்த நடையை வச்சு அவன் வியாபாரத்துல எந்த அளவுக்கு அவன் கஸ்டமர்கிட்ட நடந்துக்குவான், அவன் கஸ்டமர்கிட்ட எப்படி புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே போல கை ரேகையை வச்சு அவன் எடுக்கக்கூடிய விஷயங்கள், அவன் உள்ளத்தால எடுத்து நடத்த வேண்டிய விஷயங்கள்ல எவ்வளவு திறமையை செயல்படுத்துவாங்கிறத அந்த கையை வச்சு என்ன செய்வாங்க, முடிவு செய்வாங்க. இப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். சோழர்களே, கடைசியில இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, கடைசியில குர்ஆன் ஹதீஸை தான் என்ன செய்யறாங்க, முன்வைக்கிறாங்க. எல்லா விஷயத்திலும் காலு சமியானா வாட்டானா, அவர்கள் என்ன சொன்னாங்க, கேட்டாங்க, வழிபட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடை எப்படி இருக்குன்னு சொன்னா, முன்னங்கால்களை எடுத்து வைப்பதும் முன்னங்காலை என்ன செய்வாங்க, மெதுவாப்பான், பின்னங்காலை வெடுக்குன்னு எடுப்பாங்க.
அந்த நட. அப்ப ஒரு விஷயத்தை முன்னோக்கி நம்ம போயிட்டோம்னு சொன்னா, ஒரு வியாபாரத்தை முன்னோக்கி சொல்லிட்டோம்னு சொன்னா, வேற விஷயத்துல இருந்து காலை டக்குன்னு எடுத்துறது. அதுலயும் காலை வச்சுக்கிட்டு இதுலயும் காலை வச்சுக்கிட்டு இருந்தா அவர் என்ன செய்ய மாட்டார், வியாபாரத்துல வெற்றி அடைய மாட்டார். இது நபி அவர்களுடைய நடையை வைத்து அவங்க என்ன செய்யறாங்க ஆட்சி. இப்ப இதெல்லாம் எதுக்கு ஒரு எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை இந்த குர்ஆனோடு எப்படி ஒத்து போகிறது. இது சாதாரண ஒரு மாற்று மத சகோதரர் அவரு இவ்வளவு முயற்சி செஞ்சு இவ்வளவு ஆய்வு செஞ்சு எழுதுகிறார்கள் சொன்னா, நம்ம இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நாம், இந்த இஸ்லாத்தை விளங்கி இருக்கிற நாம் இந்த குர்ஆனை எப்படி விளங்கி இருக்கோம்? இந்த குர்ஆனை ஓடுறதுக்காக நம்ம முயற்சி செஞ்சிருக்கோமா? சரி, என்னதான் அல்லாஹ் சொல்றான், சகோதரர் இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, குர்ஆன் இருக்குது, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை மாற்ற முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 முஅஜிசாக்களை கியாமத் வரைக்கும் ஆக்கிட்டான். மற்ற முஅஜிசாலாம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா கியாமத் வரைக்கும் இருக்காது. அதாவது உடுப்பு பேசுனுச்சு, அது கியாமத் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்குமா? இல்ல, எந்த உடுப்பும் பேசாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓநாய் பேசுனுச்சு, அது கியாமத் வரைக்கும் வரக்கூடிய ஓநாய் பேசுமா? பேசாது. ஆனா அந்த டயத்துல அது பேசுனுச்சு. அதே போல கண்ணு பேசுனுச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது பேசுனுச்சு. இப்போ கண்ணு போய் பேசணும்னா பேசாது. சில முஅஜிசாக்கள் நபியுடைய காலத்திலேயே முடிஞ்சிடும். 2 முஅஜிசாக்கள் அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரைக்கும் ஆக்கி வச்சிருக்கான். அந்த அற்புதத்தை, அதுல ஒரு அற்புதம் என்னன்னு சொன்னா குர்ஆன். இந்த குர்ஆனுடைய அந்த வார்த்தைகளும் வசனங்களும் கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா நஹ்னு லஹாஃபிலூன். நாமே இந்த குர்ஆனை இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். இந்த குர்ஆனை நாமளே இறக்கினோம், ஆனா நம்மளே பாதுகாப்போம். இதை யாரும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. முழு உலக இஸ்லாமியர்களும் சேர்ந்து, முழு உலக இஸ்லாமியர்கள் சேர்ந்து குர்ஆனை புறக்கணிச்சு மற்றவங்கள்ட்ட கொடுத்து இதை எப்படி வேணாலும் மாற்றி அமைச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாலுமே அதை மாற்ற முடியாது. ஏன்னா அல்லாஹ் நாமே இறக்கணும், நாமே பாதுகாப்போம்னு சொல்லிட்டான். அதனால 6666 வருஷங்கள்ல ஒரு புள்ளியை கூட என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஒரு சுக்குனை கூட என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஒரு ஹரக்கத்தை கூட நம்மளால மாற்ற முடியாது. அல்லாஹ் அப்படி இந்த குர்ஆனுடைய முஅஜிஸா கியாமத் நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கு. இதை விட ஒரு பெரிய என்னங்க அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கிறது வேற என்ன வேணும்? இதை தாண்டி ஒரு விஷயம் எதுமா, எத்தனையோ கிதாபுகள் திரிக்கப்பட்டுருச்சு, எப்படி எப்படியோ மாற்றப்பட்டுருச்சு. வரலாறு ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கு, ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கு, ஒரு இடத்துல அப்படி தூக்கப்படுது, ஒரு இடத்துல அப்படி தாக்கப்படுது. இப்படி உலகத்தில் உள்ள புத்தகங்கள் எல்லாத்துலேயுமே வித்தியாசம் இருக்கு. இதுவரைக்கும் எந்த ஒரு கவிஞரோ அல்லது எந்த ஒரு பாடகரோ அல்லது எந்த ஒரு ஞானியோ எந்த ஒரு விஞ்ஞானியோ நான் எழுதுனது மாதிரி இது மாதிரி யாராவது எழுதி காமிச்சிருக்க பார்ப்போம்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்ன கிதாபு ஏதாவது இருக்குதா? ஏதாவது புக் இருக்குதா? அது எழுதுனது தப்புன்னு சொல்றவங்களுக்கு யாருக்கா தெரியும், நான் எழுதுனது தப்புன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். இந்த குர்ஆனில் ஏதேனும் குறைய நீங்க ஒரு கோணலை கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம்னு சொல்றான். அப்படி ஏதாவது ஒரு விஞ்ஞானியோ அல்லது விஞ்ஞானியோ அல்லது பாடகரோ கவிஞரோ அப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்க, ஏதாவது இதுல தப்பு இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். தப்பு கண்டுபிடிக்க முடியாத, மாற்றி அமைக்க முடியாத ஒரு உன்னதமான ஒரு வேதம் இருக்குது. இதையே போதும் நமக்கு ஒரு அட்டாச், நமக்கு நம்ம கரெக்டான மார்க்கத்தில் இருக்கோம், சரியான வழியில் நடந்துகிட்டு இருக்கோங்கிறதுக்கு இது ஒரு அட்டாச் போதும். மற்ற எது வேணாலும் நம்மளை புறக்கணிச்சிடலாம், மாற்றிடலாம். அவங்களும் அதுதான் வணங்குறாங்க, இவங்களும் இதை தான் வணங்குறாங்க, நம்ம அது மாதிரி எல்லாம் வணங்குறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெரும்பாலான முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணம், அவர் அங்கே போறாரு, நம்ம இங்கே வர்றோம், அவங்க அங்கே போறாங்க, அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் அந்த படிப்பு அதிகமாகிடுச்சுன்னா உடனே ஒன்றும் இல்லை, அந்த 12th முடிச்சுட்டு இன்ஜினியரோ டாக்டரோ ஏதோ படிச்சுட்டோம்னு சொன்னால் நம்முடைய சிந்தனையெல்லாம் எங்கே போயிருந்துச்சுன்னா ஏதோ இவர் தான் இந்த வானத்தை வடிவமைக்கிறதுக்கு சிவில் இன்ஜினியர் நினச்சிக்கிறார். இந்த வானத்தையே நான் அல்லாஹ்ட்ட சொல்லியிருந்தேன்னா கொஞ்சம் இன்னும் இது மாதிரி பண்ணியிருக்கலாமே இவர் யோசிக்கிறார். என்னமோ பெரிய அதிசயத்தை அடைஞ்ச மாதிரி, பெரிய அற்புதத்தை அடைஞ்ச மாதிரி ஆட்டம்னா ஆட்டம். அல்லாஹ் இருக்கிறானா, ரசூல் இருக்காங்களா, இது பழமைவாதமா புதியவாதமா? இன்னைக்கு நம்முடைய முஸ்லிம்களுடைய வாலிபர்களை அந்த காலேஜும் அந்த இதுவும் சொல்லப்படுது, எழுதப்படுது. இன்றைக்குள்ள பள்ளிக்கூடங்களும் காலேஜுகளும் எதற்கு சமம் என்று சொன்னால், பூமிக்கு ஏற்பட்ட அம்மைக்கு ஏற்பட்ட கொப்புளங்கள்னு சொல்றாங்க. பூமிக்கு ஏற்பட்ட அம்மை நோய் வந்தா கொப்புளம் வரும்ல, அந்த கொப்புளத்துக்குள்ள என்னங்க இருக்கும்? சீலசரம் தான் இருக்கும். அது மாதிரி இன்னைக்கு காலேஜுகளும் பள்ளிகளும் சீலசரங்கள் நிறந்ததாக இருக்கு. இஸ்லாத்தை பத்தி, இந்த இஸ்லாத்துடைய அந்த மேன்மையை பத்தி விளங்காம அப்படியே கீழே இறங்கி போற அளவுக்குள்ள நிலைமையில இன்னைக்கு காலேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அது எப்படி ஒரு மனித சமுதாயத்தை மேம்படுத்தும்?
இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்ல பிரச்சனை. இன்னைக்கு மேலை நாட்டு கலாச்சாரங்களை அப்படியே கொண்டு வரலாம். ஸ்கார்ட் போடலாம், இது ட்ரெஸ்ஸில் கூட வித்தியாசமா பண்ணணும். மேலை நாட்டு இங்கெல்லாம் போய் பாருங்க, மெட்ராஸுடைய சூழ்நிலை அப்படியே லிவிங் டுகெதர்னு சொல்லி ஒரு வாழ்க்கை. அதை 2 பேர் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறது. பிடிக்கலன்னு சொன்னா 2 பேரும் பிரிஞ்சு போயிருது. அதாவது லிவிங் டுகெதர் ஆகுது. கேவலமான லிவிங் டு கேவலம்னு சொல்லலாம். கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கை. அப்ப இதெல்லாம் வந்து என்ன செய்யுது, ஒரு கலாச்சாரமா போகுது. அந்த கலாச்சாரமா விரும்புது. அந்த கலாச்சாரத்தை மேம்படுத்தி இதுதான் நாங்க சரியான கலாச்சாரம்னு சொல்லக்கூடிய அந்த உலகத்துல ஒரு ஒளிய சகோதரர்களை இருட்டுன்னு சொன்னா அந்த இருட்டு போயிடாது. இது இருளா இருக்கு, அது இருளா இருக்கு, அந்த ரூம் இருக்கா, ஒண்ணும் இல்ல. ஒரு மெழுகுவர்த்தி என்ன செய்யணும், பத்த வச்சிடணும் அப்படின்னு சொன்னா அந்த ரூமு பிரகாசம். அப்ப இந்த உலகம் இருள போயிருச்சு சொல்ல கொண்டு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அதுக்கு ஒரு வெளிச்சம், இந்த குர்ஆன், ஹதீஸ், ஈமான், யகீன்ங்கிற அந்த வெளிச்சம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அந்த உலகம் இருளுங்கிற அந்த உலகம் என்ன செஞ்சு வெளிச்சம்ங்கிற அந்த பாதைக்கு தாராளமா வந்துடும். ஆனா இன்னைக்கு இருளை பற்றி சொல்லிக் கொண்டே தான் நாம் இருக்கிறோம். அவங்க இருளில் இருக்காங்க, இவங்க இருளில் இருக்காங்க. வெளிச்சத்துக்கு எப்ப கொண்டு வருது, இந்த குர்ஆனுடைய வாழ்க்கை நம்முடைய வார்த்தையிலும் நம்முடைய எண்ணத்திலும் நம்முடைய செயல்பாட்டிலும் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த உலகத்துக்கு மெழுகுபத்தி எப்படி ஒரு இருட்டறையில மெழுகுபத்தி வச்சோமோ அது மாதிரி இந்த வாழ்க்கையை கொண்டு வந்துட்டோம்னா அது ஒரு மெழுகுபத்திக்கு சமமாயிடும். இந்த உலகம் பிரகாசமாயிடும். விளங்கிடுவாங்க எது நல்லது, எது கெட்டது, எது உண்மை, எது பொய் அப்படிங்கிறது விளங்கிடுவாங்க. சொல்லலையா, ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல நீதிமன்றங்களை புறக்கணிச்சுட்டு உலமாக்கள் என்ன செஞ்சாங்க, ஷரியத் கோர்ட்டுன்னு வச்சாங்க. அந்த ஷரியத் கோர்ட்ல ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் முடியக்கூடிய அந்த தருணம், அதனால முஸ்லிம்கள் பெரிய புரட்சி செஞ்சிருவாங்கன்னு சொல்லி அந்த கோர்ட்டுக்கு ஆங்கிலேய ஆட்சி என்ன செஞ்சிருச்சு, அனுமதி கொடுச்சு. உங்களுடைய சட்டத்திட்டங்களை நீங்களே பார்த்துக்கங்க, உங்களுக்கு என்ன தண்டனைகளோ அதை நீங்களே கொடுத்துக்கங்க, உங்களுடைய எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்லி கொடுத்துருச்சு. அப்புறம் முஸ்லிம்களுடைய வழக்குகள் வந்துருச்சு. அப்புறம் மாற்று மத சகோதரர்கள் அந்த வழக்குகளை கொண்டு வந்து ஒப்படைச்சு கடைசியில் அந்த கோர்ட்டுடைய நிலைமை எப்படி ஆச்சுன்னு சொன்னா முஸ்லிம்களுடைய வழக்குகளை விட மாற்றார்களுடைய வழக்குகள் தான் அதிகமா வந்துச்சு. இதுல குர்ஆன்ல என்ன தீர்வு சொல்றான், உங்க ரப்பு என்ன தீர்வு சொல்றான், அல்லாஹ் என்ன தீர்வு சொல்றான், நீங்க எனக்கு சொல்லுங்க, அதுதான் சரியான தீர்வு அப்படின்னு சொல்லி மாற்று மத சகோதரர்கள் விளங்கி அந்த குர்ஆனையும் அந்த ஹதீஸையும் ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அந்த குர்ஆனுடைய சட்டத்திட்டங்களை நானும் ஏற்று நடத்துவதற்காக வேண்டி அந்த மாற்று மத சகோதரர்கள்லாம் வந்து கேள்வி கேட்டாங்க. நடந்துச்சு வரலாறு. ஆனா இன்னைக்கு அந்த வரலாறுலாம் எங்க எப்படி போயிருச்சு, எப்படி புதைக்கப்படுது சோழர்களே, நம்முடைய இஸ்லாத்துடைய அந்த மேன்மையும் கண்ணியத்தையும் நாமே விளங்கவில்லை என்பதுதான் இது பரிதாபப்படுத்தக்கூடிய நிலை. இந்த குர்ஆனை விளங்குறதுக்கு என்ன முயற்சி செஞ்சிருக்கோம், இந்த குர்ஆன்ல என்னதான் அல்லாஹ் அப்படி சொல்றான். 6666 வசனம். இந்த 6666 வசனங்கள்ல ஒரு 4 வசனங்களுடைய ஷரஹ், அது வந்து அதனுடைய விளக்கங்களுடைய ஒரு கிதாப் இஹ்யா உலூமுத்தீன்ல 14வது பாட்டுல அந்த 14வது பாட்டை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இருக்குது லண்டன்ல, அந்த யூனிவர்சிட்டியில அதை ஒரு பாட கிதாபா இத்தனை நாள் இந்த சைக்காலஜியை நாங்களே எவ்வளவோ ட்ரை பண்ணி எவ்வளவோ கிதாபுகள் இது பண்ணா, ஆனா இந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்காங்களே அந்த கிதாபுக்கு ஈக்குவலா ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அதுல பாட கிதாபா அதை படிச்சுட்டு தான் என்ன செய்யறாங்க, பட்டம் வாங்குறாங்க. எவ்வளவு விஷயங்கள், ஒரு 4 வசனத்துக்கு இவ்வளவு மதிப்புனா 6666 வசனத்துக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கும், அதுல எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கும். ஒன்னொன்னு நம்ம பார்த்து நுகரணும். முதல்ல நுகர்ந்தா தானே அதுக்கு எடுத்து விரும்ப முடியும். அல்வான்னு சொல்றோம், அல்வாவுக்குன்னு ஒரு வாசனை இருக்கும், பிரியாணிக்குன்னு ஒரு வாசனை இருக்கும். குர்ஆனை ஓத கட்டுக்கிறது நுகர்ந்ததுக்கு சமம், அதை விளங்கினா தான் சாப்பிட்டதுக்கு சமம். ஒருத்தர் பிரியாணி வாடகை மட்டும் என்ன செஞ்சுக்கிட்டார், நுகர்ந்துக்கிட்டார், போதுமா, வயிறு நிறைஞ்சிருமா, எப்பா சரியான வாடப்பா, மட்டனா சிக்கனான்னு சொல்றாரு, ஆனா அதை சாப்பிடலை. ஆனா ஒருத்தர் நுகரவே தயாராக மூக்க அடிச்சுக்கிட்டாருன்னா என்ன செய்யும். அது மாதிரிதான் சொல்றது இந்த குர்ஆனுடைய அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை நம்மளுடைய எண்ணத்திலேயே நம்முடைய செயல்பாடுமை சிந்தனையிலே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த உலகம் இருக்கிறதே ஒரு பெரிய அந்தஸ்து. நீ நம்ம விளங்கிட்ட அதான் சொல்லுவாங்க, ஒரு பைத்தியகார ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் என்ன செஞ்சாரு, வருஷம் அவருடைய பிறந்த நாளைக்கு ஒரு யாராவது தெளிவாக இருந்தால் அவங்கள வீட்டுக்கு அனுப்புறது வழக்கம் இவர். இப்போ இந்த வருஷம் இவருக்கு பிறநாள் வந்துருச்சு, சரி யாரையாவது அனுப்புவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 பைத்தியக்காரங்களுக்கு வரிசையாக டேபிளையும் சேரையும் வச்சு உட்கார வச்சார். வரிசையாக எல்லா பைத்தியக்காரங்களும் உட்காந்துருக்காங்க டேபிள் சேரோட. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, எல்லாம் சைக்கிள் ஓட்டுங்கன்னு சொல்கிறார், எல்லாம் சைக்கிள் ஓட்டுங்கன்னு சொல்கிறார். ஒருத்தன் ஏறி அழுத்துறான், ஒருத்தன் ஆரன் அடிக்கிறான், ஒருத்தன் வேகமாக அழுத்துறேன், ஒருத்தன் மெதுவாக அழுத்துறேன், அந்த கால ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 25வது கடைசியாக ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு, அமைதியாக உட்காந்து சார் இவர் வருத்தத்தோட போறாரு. இவ்வளவு பேர் இருக்கிறாங்க,
அப்படின்னு கடைசியாக பார்க்குறது ஒரு அமைதியாக இருக்கும். பரவாயில்ல, மாஷா அல்லா, நம்ம பிறந்த நாளைக்கு ஒருத்தர் என்ன செஞ்சுருவோம், வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அவன்கிட்ட, பாருப்பா நான் எல்லாத்துக்குமே டேபிள் சேரை தான் போட்டிருக்கேன், ஆனால் எல்லாமே பாரு ஏதாவது அழுத்திக்கிட்டு ஆரம் அடிச்சுக்கிட்டு ஒதுக்கி போ விலகி போ அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ இது ஒரு டேபிள் சேரு சைக்கிள் இல்லைங்கிறத நீ விளங்கிட்ட, அதனால நீ வந்து அது தேர்ச்சி பெற்ற உன்னை வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லும் போது இவன் பலாருன்னு ஒரு ஆரம் வந்தான். வண்டி இறக்கத்தில் போய்கிட்டு இருக்கு, என்ன வந்து பேசிக்கிட்டு இருக்க, போய் உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்கணும்னு சொன்னாங்க. வண்டி இறக்கத்தில் போய்கிட்டு இருக்கு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லலை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான். சரி, இவர் குரானில் போகிறார், இவர் ஹதீஸில் போகிறார், இவர் கரெக்டாக போகிறாரு, இவர் விளங்கியிருக்காரு. கிட்டக்க போய் பார்த்தா ஒரு அறவு விழுது, நமக்கு கிட்டக்க போய் பார்த்தா ஒரு அறவு விழுது. நான் ஒன்று விளங்கியிருக்கேன், நான் ஒன்று பண்ணியிருக்கேன். சொல்லலை, அப்படி இல்லை நம்முடைய வாழ்க்கை, அப்படி விளங்குறதுல நம்முடைய வாழ்க்கை. இந்த குரானை ஹதீஸை வேணும். அதனால தான் இன்னைக்கு இந்த குரானை மக்களுக்கு ஈஸியான முறையில் அழகான முறையில் போதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இன்னைக்கு தீனியாத் மக்தப் மதரசாக்கள் ஆங்காங்கே உருவாக்கப்பட்டு வந்துள்ளது. இன்னைக்கு தீனியாத் மக்தப் மதரசாவுடைய மக்சது என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய 100% பிள்ளையே இந்த குரானை விளங்கிடும், இந்த குரானை படிச்சாங்க. அவன் இன்ஜினியர் ஆனாலும் இந்த குரானுடைய இன்ஜினியர் ஆகும், டாக்டர் ஆனாலும் இந்த குரானை போதிக்கக்கூடிய டாக்டர் ஆகும், அவங்க எம்எல்ஏ ஆனாலும் எம்பி ஆனாலும் இந்த குரானை வச்சு அவனுடைய வாழ்க்கையை இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கையை அவங்க என்ன பிரகாசத்துக்கு கொண்டு போயிடும். இல்லை, இது இல்லாம வெறும் என்ன செய்யறாரு, அவருடைய வாழ்க்கையில எந்த தரத்துக்கு வந்தாலும் அத்தாம என்னங்க ஆசைப்படுறாங்க, என் பிள்ளை நாளைக்கு எனக்கு உதவியா இருக்காங்க அப்படித்தானே ஆசைப்படுறாங்க. இவன் காலேஜ் படிக்கிறான், பொறுத்த வரைக்கும் பிரியமா இருக்கிறேன். ஒரு 12-13 வயசு ஆனதுக்கு பிறகு சைக்காலஜி ரீதியாக ஒரு மனுஷனுடைய ஒரு இயல்பு என்னன்னு சொன்னால், தாய் தந்தையுடைய பாசத்தை தாண்டி அவனுடைய உடலுடைய இச்சைக்கு ஏற்ப அந்த பிரியம் வேற பக்கத்து அப்படியே மாறும். தாய் தந்தைக்கு அதே பிரியத்தோடு இருக்க முடியாது. அப்படியே இருந்தாலுமே கூட அவனுக்கு என்ன சொன்னால் புத்தி சுவாதனை கம்மின்னு சொல்லிடுவோம். ஒருத்தன் தாய் தந்தையத்துக்கு 12 வயசுக்கு மேலே அவனுடைய பிரியம் வந்து ஒரு பெண்ணாக இருந்தால் ஆண் மேலே, ஆணாக இருந்தால் பெண் மேலே போகலன்னு சொன்னால் அவன் எதுவுமே இருக்க மாட்டான். எங்கள் அம்மாட்ட சொல்லணும், எங்கள் அம்மாட்ட போகணும், ஒன்றுக்கு போகணும் கூட எங்கள் அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு 12 வயசுக்கு மேலே ஒருத்தர் இருந்தான்னு சொன்னான். ஒரு பாத்ரூம் போகிறது கூட என் அம்மாவை கூப்பிடுங்க, அத்தாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அத்தா அம்மாவே சார்ந்து இருந்தான்னு சொன்னால் அவன் என்ன சொல்லும், சமுதாயம் புத்தி சுவாதனை கம்மி, இவன் புத்தி சுவாதனை கம்மியாக இருக்கான், அப்போ அம்மாவை அத்தாவை சார்ந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், அவன் நல்ல தெளிவானவன், அடுத்த ஸ்டேஜுக்கு போறவன் அர்த்தம். அப்போ 12 வயசோட அம்மா அத்தாவுடைய அந்த பிரியங்கள் முழுமையாக அப்படியே எடுக்கப்பட்டு ஒரு பெண்ணுக்கு ஆணின் மீதோ ஆணுக்கு பெண்ணின் மீதோ அந்த பாலுணர்வை தூண்டக்கூடிய அந்த காலத்துக்கு அவன் வந்துடுறான். அதுக்கு தான் டீனேஜ், 13 to 19 வரைக்கும் டீனேஜ். இப்போ இந்த டீனேஜில் அவனுக்கு இவங்க அத்தா என்னதான் போதிச்சாலும் என்னதான் சொன்னாலும் நல்லது கெட்டதை எடுத்து சொன்னாலும் சொல்ல நீ நடந்துக்கிட்டு இன்னைக்கு நடந்துக்கிட்டு பெரிய பெரிய உங்களுடைய மகன்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அஜரத்துடைய மகனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த அவங்களுடைய மரணமோ அவங்களுடைய இதுவும் நடந்து கொண்டு தான் இருக்கு, நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கோம். அந்த டீனேஜுக்கு அப்புறம் அவன் என்ன செய்ய மாட்டான், அத்தா அம்மாவுடைய பேச்சை கேட்க மாட்டான். அதுக்கு பிறகு அவன் ஒரு துணையை தேடுவான் பாருங்க. அப்ப என்ன நினைப்பான் அப்படின்னு சொன்னா, நம்ம அத்தா அம்மாவுக்கு நமக்கு ஏற்ற துணையை ஏற்படுத்தி தரதுக்கு வசதியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, அறிவும் இல்லைன்னு இவன் முடிவு பண்ணிடுவான். எப்ப ஒரு 18-19 வயசுல. அதுக்கப்புறம் அவன் ஒரு துணையை எடுத்துட்டு அவன் எங்கேயாவது போகும்போது இவர் என்ன செய்வார், அழுதுகிட்டு வந்து நிற்பார். அஜருக்கு நான் அப்படி பண்ணேன், அஜருக்கு அவன் பார்த்து அவரே கூட ஒரு பெண்ணும் அஜருக்கு நான் அப்படி பார்த்து வளர்த்தேன் அஜருக்கு, அவன் என்ன கேட்டாலும் சரி வீணை கொடுத்தே கொடுக்கல, வீணை கொடுக்கலன்னு இப்படித்தான் சொல்ல. இந்த பாசத்தை அந்த அத்தாமாவுக்கு கட்டுப்படலைன்னா தாயுடைய காலடியில சொர்க்கம், தந்தையுடைய பொருத்தத்துல தான் அல்லாவுடைய பொருத்தம் இருக்குன்னு அந்த 5 வயசுல இருந்து நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இவனுடைய உள்ளத்துல என்ன செய்யும், அத்தா அம்மாவுக்கு மாறு செய்யக்கூடாது, எங்க அத்தா எனக்கு நல்ல முடிவு எடுப்பாரு. தந்தைக்கு ஈக்குவலான கல்வி எங்கேயும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியா இருந்தாலும் ஒரு தந்தை ஆக முட்டாளா இருந்தாலும், ஆக முட்டாளா இருக்கும் ஒரு தந்தை, ஆக முட்டாளா அவருக்கு படிப்பறிவு கிடையாது, எழுத்தறிவு கிடையாது, பேச்சறிவும் கிடையாது, சொல்ல போனா அறிவே கிடையாது. ஆனாவது ஒரு தந்தை, ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அதுல எல்லா கல்வியும் இருக்கு. ஆனா இந்த தந்தைக்கு கொடுக்கக்கூடிய தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு அப்ப அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. அவனுடைய வார்த்தை இருக்குது, அது வந்து உணர்வு பூர்வமா இருக்கும். அவனை மாதிரி ஒரு அறிவை போதிக்கக்கூடியது வேற யாருமே செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய கல்விமானா இருந்தாலும் தந்தைக்கு ஈக்குவலான கல்வியை யாருக்கு கொடுக்க முடியாது, மகனுக்கு கொடுக்க முடியாது. என் மயனுக்கு இது நல்லா இருக்கும், என் மயனுக்கு இது பிடிச்சிருக்கும், என் மயன் இப்படி விளங்குவான், இப்படி புரியுவான் அப்படின்னு அவன் உணர்வு பூர்வமா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவனுக்கு சிறந்த வழிகாட்டுதலை என்ன செய்யும், தந்தை தான் தர முடியும். அவர் திருப்பி சொல்றேன், அவர் எதுவுமே தெரியாதவராக இருந்தாலும் சரி, ஒரு தந்தை எதுவுமே தெரியாதவராக இருந்தாலும் சரி, அவருக்கு வழிகாட்டுவதற்கு நிகராக இந்த உலகத்தினுடைய எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டிகளும் தர முடியாது.
உங்களுக்கு எழுத தெரியுமா கேட்குறாங்க. கேட்டவுடனே எங்களுக்கு படிக்க தெரியாது. என்ன அப்போ தான் எங்கள் ஸ்கூலில் சேர்க்க முடியாது. இப்போ இவன் என்ன செஞ்சிடாமே, அத்தா அம்மாவுக்கு எதுவுமே தெரியாதுல்ல, அத்தா அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு வந்துடுறேன், அவன் இயற்கை வர முடியுமா, நம்ம பார்க்க முடியாது, தடுக்க முடியாது. அப்புறம் நான் என்ன செய்யலாம், இல்லை ஜி எப்படியாவது சேர்த்துக்கேன் ஜி, எப்படியாவது நான் டியூஷன் அனுப்பிச்சிடுறேன். அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அட்மிஷன். இப்போ அட்மிஷன் போய் சேர்ந்த உடனே இவன் என்ன உள்ளத்தில் இருந்தது, எங்கள் அத்தா அம்மாவுக்கு எதுவும் தெரியாது, எங்கள் அத்தா அம்மாவுக்கு என்னை வளர்க்க தெரியாது, என்னை அறிவாக கொண்டு போக தெரியாது. இவர் முடிவுக்கு வந்துடுறாரு. அதை விட கொடுமை என்னன்னா, இவரும் நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம பிள்ளைய வளர்க்க தெரியாது, ஒழுங்காக கொண்டு போக தெரியாது, இவரும் முடிவு வந்துடுறாரு. கடைசியில் அவனுடைய நிலைமை என்ன ஆகுதுன்னு சொன்னால், அதற்கு பிறகு அவனே சுயமாக என்ன செஞ்சுறான், முடிவெடுத்து அவனுடைய வாழ்க்கையில் வழிகேடுகள்லையும் சிரமங்கள்லையும் ஆக்சிடென்ட்லையும் இப்படி இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்களுடைய உயிர்கள் சின்ன வயசுலேயே புடுங்கப்படும். கண் கூட பார்த்து கொண்டிருக்கும். சின்ன வயசுலேயே சம்பந்தம் இல்லாத பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு, அதை சின்ன வயசுலேயே அவனுடைய கல்வி சோழர்களே, இந்த தீன் இல்லாமல் இந்த துன்யாலே நம்ம வளர்ச்சி அடைய முடியாது. இஸ்லாத்தை ஏற்ற ஒருத்தன் அல்லாஹ் தஆலா எப்போவுமே மன்னிக்கக்கூடியவன். ஆனால் ஒரே ஒரு சமயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கூட்டத்தார், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்குறாங்க, நாங்கள் உங்களை நம்புகிறோம், அல்லாஹ்வை நம்புகிறோம், எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா வானத்திலேருந்து ஒரு தட்டில் சொர்க்கத்துடைய உணவை இறக்கணும். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த சொர்க்கத்துடைய அந்த உணவை இங்கே இறக்குது. அப்போ அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தையை சொல்கிறான், முதல்ல நம்புனீங்க, அது வேற விஷயம், என்னை பார்க்கல, என்னை பற்றி தெரியலை, எதுவுமே புரியலை, அப்போ நம்புனீங்க, அது வேற விஷயம். ஆனால் இப்போ நான் வானத்திலேருந்து என்ன செய்ய போகிறேன், இறக்க போகிறேன். நான் இறக்குனதுக்கு பிறகு உங்களில் யாராவது அதை மாறு செஞ்சேன்னு சொன்னான், இந்த உலகத்தில் அவனுக்கு கொடுக்குற அதாவது மாதிரி வேற யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், ஓகேவா அப்படின்னு கேட்குறான் அல்லாஹ். நான் இறக்கிடுவேன், நான் கொடுத்துருவேன், கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் யாராவது ஒரு ஆள் மாறு செஞ்சீங்க, காப்பீர் ஆகிட்டீங்க, அல்லது இஸ்லாத்தை விளங்காம போயிட்டீங்கன்னு சொன்னா, நான் இந்த மாதிரி அதாவது வேற யாருக்குமே தர மாட்டேன், அப்படிப்பட்ட அதாவை அவருக்கு தருவேன், ஓகேவான்னு கேட்குறான். சரின்னு இறக்கப்படுது. இப்போ அதே போல தான் சொல்றேன், இந்த குரான் இவ்வளவு பெரிய மோஜிசா, 2 மோஜிசா சொன்னேன்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதுக்கு பிறகு 2 மோஜிசா, அதில் 1 குரான். இன்னொன்று என்னன்னு சொன்னா, அந்த ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், அந்த கல் எறிதல், என்ன ஜமராத்துன்னு சொல்லுவாங்க, அந்த கல்லை எறிகிறது. இந்த கல் எறிகிறதுல போது ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யார சொல்லலாம், இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன கல்லை தூக்கி எறியணும், 7 கல் எறியணும், ஒவ்வொரு ஜமராத்துலையும் 7 கல் எறியணும். இப்போ நம்ம இன்னையிலேருந்தே கல் எறிய ஆரம்பிச்சிடுறோம். இப்போ இது கியாமத் வரைக்கும் இதே தான் திட்டம், இதுதான் சட்டம். ஒவ்வொரு ஹாஜியும் அந்த மாதிரி கல் எரிஞ்சு தான் ஆகும். அதே போல் இன்னொரு சட்டம் என்னன்னா, எந்த கல் எரியப்பட்டதோ அது திருப்பியும் எரியக்கூடாது, யாரும் எரியக்கூடாது. ஒருத்தருக்கு ஒரு கல் தான், அவர் எரிஞ்சிட்டாருன்னு சொன்னால் கியாமத் வரைக்கும் அந்த கல் வேற யாரும் எடுத்து எரியக்கூடாது, அதுதான் சட்டம். அப்போ இப்படியே இது ஒரு சட்டம் இருக்குது, இப்படி ஒரு சட்டம் இருக்குது. அப்போ டெய்லி கல் எரியப்பட்டு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய காலங்கள்லையும் கல் எரியப்பட்டு கொண்டே, இப்போவே அதிகமான மக்கள் கல் எறியறதுக்கு வராங்க. இன்னும் காலங்கள் போக போக இஸ்லாமியர்கள் அதிகமாவாங்க, முஸ்லீம்கள் அதிகமாவாங்க, இஸ்லாமியர்கள் அதிகமாக இங்கே ஹஜ்ஜு செய்ய வருவாங்க. அப்போ எவ்வளவோ கல் எரிய வேண்டியது இருக்குது. அப்போ இதுக்கு என்னதான் அப்படிங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா கியாமத்து நாள் வரைக்கும் அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை நிறுத்தி வச்சிருப்பான். யாருடைய ஹஜ்ஜு கபூல் ஆகுதோ அவர்களுடைய கல் தானாக உயர்த்தப்படும். யாருடைய ஹஜ்ஜு கபூல் ஆகலையோ அவங்களுடைய மிச்சம் மீதியான கல் தான் அந்த இடத்துல இருக்கும். சொல்ல இன்று வரைக்கும் எத்தனையோ ஹாஜிகள் போய் கல் எறிகிறாங்க, அந்த கல் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டு உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. இதுதான் கியாமத்து வரைக்கும் உள்ள வரக்கூடிய ஒரு பெரிய 2வது மோஜிசா, பெரிய மோஜிசா இந்த மோஜிசா. இதை விட என்ன விளங்க வேண்டியிருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குறதுக்கு இந்த ஈமானை கொண்டு வரது. அப்ப நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். அப்ப இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை சரி செய்ய கொண்டு போனா சின்ன வயசுல இருந்தே அந்த மக்தப்ல வந்துடும். சின்ன வயசுல இருந்தே அல்லாஹ் ரசூலை விளங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா குழந்தைய அல்லாஹ் தஆலா அப்படித்தான் கொடுத்துருக்கான். எப்படி கொடுத்துருக்கான், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்தின் மீதே பிறக்குது. இஸ்லாத்தின் மீது பிறக்குதுன்னா என்ன, அதுக்கு பொய் சொல்ல தெரியாது, அதுக்கு ஏமாத்த தெரியாது, விபச்சாரம் பண்ண தெரியாது, மது எடுக்க தெரியாது. குழந்தைக்கு தெரியுமா, எதுவுமே தெரியாது. இஸ்லாத்துல என்னென்ன சிபத்து இருக்குதோ அந்த சிபத்தோட தான் பிறக்கும். யார் அவங்களை கெடுக்கிறா மாத்துறா அப்படின்னு சொன்னா அவள் அபவான். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தாய் தந்தையர்கள் தான். தாய் தந்தையை கெடுக்கலன்னா என்ன, போய் என்ன சரக்கை ஊற்றி கொடுக்க போறது இல்லை, திருடுதான் போய் சொல்லி கொடுக்க போறது இல்லை, கண்டுக்காம விடுறதே உதவி செய்யற மாதிரி தான். அவனுடைய வளர்ச்சியையும் அவனுடைய ஈமானையும் அவனுடைய இஸ்லாத்தையும் அதை கண்டுக்காம அவனுடைய வளர்ச்சியை கண்டுக்காம விடுறதே அவனை என்னது சௌகரிய. நம்ம எவ்வளோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஆனால் எவ்வளவோ இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. நம்ம இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். அப்போ இந்த கொஞ்ச காலத்துல
அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக மாறணும்னு சொன்னால் மக்தபுகளில் சேர்க்கணும். பிள்ளைகளை நம்ம சேர்க்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம கடைசி நேரங்களில் தலைவர்கள் அதே போல் 2 இமாம்கள் எல்லாம் அந்த 2 இமாம்களுக்கும் பறக்க செய்யணும். உண்மையிலே ரொம்ப கவலையோட எப்படியாவது இந்த விஷயத்தை நம்ம ஹயாத் ஆகிடும் சொல்லி பல தடவை மேலூருக்கும் வந்துட்டாங்க. இல்லைன்னா நாங்கள் அங்கே உள்ள வேலைகளில் வர்றதுக்குடைய சாத்தியக்கூறுகள் அவ்வளோ இல்லை. இன்னைக்கு வேற ஊருக்கு நாகமங்கலம் போக வேண்டியது இருந்துச்சு. சரி, இவர் காலையிலே 2 பேரும் ஃபோன் அடித்தோடனே நம்ம சென்ட்ரல் பொறுப்புதாரி இல்லையாசன் அவங்க எனக்கு ஃபோன் அடித்து வாங்க போனால் நம்ம கடைசி நேரத்தில் போவோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் உள்ள அஜர்ந்து கிடைக்கிறது அதை விட பெரிய பாக்கியம். ரொம்ப இடத்துல மக்கள்லாம் உங்களெல்லாம் பேசி கன்வெர்ஸ் பண்ணி இந்த மக்தபில் சேர்க்கணும்னு கொண்டு வரது எனக்கு பெரிய கஷ்டமே கிடையாது. ஆனால் ஒரு அஜரத்தை இந்த மக்தப் நடத்தணும்னு கொண்டு வர்றதுக்கு பார்த்தீங்களே, இந்த ஒத்தக்கடை யானைமலையை மேலூர் கொண்டு வச்சோம்னாலும் ஈஸியாக கொண்டு வருவேன். ஒத்தக்கடை யானைமலையை நீங்கள் அப்படியே கொண்டு போய் 1 வாரம் டைம் தரேன், நீங்கள் மேலூரில் கொண்டு போய் வச்சுருங்க, இது ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொன்னால் கூட எப்படியா முயற்சி செஞ்சு வச்சிடலாம்னு வைங்க. ஆனால் ஒரு அஜரத்தை மக்தப் நடத்துங்கன்னு கொண்டு வரது கஷ்டமாக இருக்கு, விளையாட்டு. ஆனால் இந்த 2 பேரும் இந்த மக்தப் நடத்தணும்னு ஆசையாக இருக்குது. இதை விட உங்களுக்கு என்ன செய்யப்பட்டது? ஒரு மேலான ஒரு இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் முயற்சி செஞ்சு உங்கள் பிள்ளைகள்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சேர்த்து நீங்கள் என்ன வேணாலும் படிக்க வைங்க. நான் அதில் தடையே சொல்கிறேன். நம்ம பிள்ளைய டாக்டர் ஆகணும், நம்ம பிள்ளைய இன்ஜினியர் ஆகணும், நம்ம பிள்ளைய IPS ஆகணும், IAS ஆகணும், எல்லா இடத்துலையும் வரணும். ஆனால் இந்த தீன் இல்லாமல் இந்த துறைகளெல்லாம் வர முடியாது. அல்லாஹ் பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை சொன்னேனே, அழிச்சு அந்த மாதிரி அதாவது நான் தரேன். அது மாதிரி இப்படிப்பட்ட மோஜிசாவை கொடுத்து, இந்த குரானை கொடுத்து, இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் காமிச்சு நீங்கள் அல்லாஹ் விளங்கலன்னு சொன்னால் நான் தண்டிப்பேங்கிறத தான் இன்னைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கேன். இன்னைக்கு பாருங்க, பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வாலிபத்தை உன் பிள்ளை என்ன செய்ய போகிறேன்னு கேட்டால் நான் டாக்டர் ஆக்க போகிறேங்கிறார், ஏன் இன்ஜினியர் ஆக்க போகிறேங்கிறார். ரொம்ப சந்தோஷம். சரி, இன்னைக்கு எத்தனை பேர் டாக்டராக இருக்காங்க? 10 வருஷமா ஒவ்வொருத்தருக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே டாக்டர்னு முடிவு பண்ணிடுறான். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க ஒத்தக்கடையிலேருந்து ஒரு 1000 பேருக்கும் இதே என்னன்னு வைங்க, 1000 பேருக்கு இன்ஜினியர் ஆக்கணும்னு என்னன்னு, எத்தனை பேர் இன்ஜினியர் ஆகிட்டாங்க, எத்தனை பேர் டாக்டர் இருக்காங்க, எத்தனை பேர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். எண்ணி கூட சொல்ல முடியாது. எண்ணி சொல்கிற அளவு கூட இல்லை. முழு மேலூருக்கு ஒருத்தர் தான் இருக்காரு. மேற்கொண்டு ஒரு 2 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க. அந்த 2 பேரும் ஒன்றும் அட்ரஸே தெரியாமல் தான் இருக்கிறாங்க. நிலைமை ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறார். அப்போ ஒத்த கடையில் எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்க, இருக்கிறாங்க இல்லை. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை ஹதீஸையும் கொடுத்து இதை புறக்கணிச்சிட்டு நீ இன்ஜினியர் டாக்டர் ஆக்கி எப்படி வாழ்றன்னு பார்ப்போம். அப்படியே வாழ்ந்தாலும் நீ எப்படி சந்தோஷமா? தகப்பனையே அடிக்கிற மாதிரி தான் டாக்டர் வருவார், இன்ஜினியர் வருவார். ஆனால் அடி தூக்கி போட்டு மிதிப்பார். என்னடா இப்படி உன்னை பண்ணி இங்கேயும் தூக்கி போட்டு மிதிப்பார், அங்கேயும் தூக்கி போட்டு மிதிப்பார். கேமத்தினே யாரெல்லாம் இங்கே வாரு, நான் உனக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன், நான் கரெக்டாக தான் இருந்தேன், நீ என்னை கரெக்டாக தான் படைச்சேன். எங்கள் அக்கா அம்மா உன்னைய பற்றியோ ரசூலை பற்றியோ எதுவுமே சொல்லி தரல. அதனால் நான் நரகத்துக்கு போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் சொர்க்கத்துக்கு போயிடக்கூடாது. எப்படி சொல்கிறேன்? அவரை முதல்ல நரகத்தை போது நான் கண்குளிர பார்த்துட்டு நான் அடுத்து போகிறேன். டே உன்னை படிக்க வச்சேன், அப்படி பண்ணேன்னா இந்த பேச்செல்லாம் பேசாதன்னு, இந்த பேச்செல்லாம் பேசாத, நீ பேசவே கூடாது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு சொல்ல. இதெல்லாம் நடக்குது கண்கூடா. என்னது இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கே அவன் என்ன செய்யறான்? புறக்கணிச்சிடறான் தந்தையை. அப்ப தீனை கொடுத்துட்டோம்னாக்கா நம்ம ஆக்கிரத்திலே பாதுகாக்கப்படும். இங்கேயும் நம்ம அந்த பிள்ளைய நல்ல பிரயோஜனமான பிள்ளைகளா, சமுதாயத்துக்கு முன்னேற்றமான பிள்ளைகளா. அதனாலதான் அல்லாஹ் ஒரு விஷயத்தை கொடுத்து, இந்த குர்ஆனை கொடுத்து, இதை புறக்கணிச்சுட்டு நம்ம வளர்ச்சியை கட்டாயம் அடைய முடியாது. அடைஞ்சது வரலாற்றுலையும் கிடையாது. அதனால நம்ம விளங்கி நம்ம பிள்ளைகளை தீனியாத்துல சேர்த்து மக்தபுகளில் ஓத வச்சு அதற்கு பிறகு நீங்க ஆக்கிங்க குழந்தைகளுடைய பிரகாசமான வாழ்க்கை. அவர் டாக்டர் ஆனாலும் சரி, இன்ஜினியர் ஆனாலும் சரி, பெரிய இதாக இருந்தாலும் சரி, நல்ல சம்பாத்தியத்தோடு இருப்பார், நல்லா வாழ்வார், நல்ல முன்னேற்றத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி.